நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா, மகாபாரதம் நிகழ்ந்ததா அல்லது வெறும் கற்பனை கதையா என்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு பல்வேறு ஆதாரங்களோடு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரமானது துவாபர யுகத்தில் கடல்கோளால் மூழ்கடிக்கப்பட்டு ஆழ்கடலின் ஆழத்தே மூழ்கி போன வரலாற்றை குறித்து நாம் இப்பதிவின் வாயிலாக அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலில் நாம் துவாரகை நகரில் நடைபெற்ற ஆழ்கடல் அகழாய்வு குறித்து அறிந்து கொண்டு பின்னர் துவாரகை உருவாக்கப்பட்ட புராணகால வரலாற்றையும் துவாரகை எவ்வாறு அழிந்தது என்ற வரலாற்றை குறித்தும் அறிந்து கொள்ளலாம். துவாரகை பற்றிய மர்மங்களை அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். ராமாயணத்தோடு தொடர்புடைய ஸ்ரீராமரால் நிர்மாணிக்கப்பட்ட ராமர் பாலம் எப்படி பல யுகங்களை கடந்தும் இன்றளவும் அழியாமல் நிலைத்து நிற்கிறதோ அதுபோலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிர்மாணித்து ஆட்சி புரிந்து வந்த துவாரகாபுரியும் இன்றளவும் பல யுகங்களை கடந்தும் ஆழ்கடலின் ஆழத்தில் மூழ்கி கிடப்பது கடலடி அகழாய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாரத போர் முடிந்து சில வருடங்கள் கழித்து கலியுகம் பிறந்தது குறிப்பிடத்தக்கது. மகாபாரதத்தின் கால வரையறையானது பல்வேறு ஆய்வாளர்களால் பல்வேறு காலங்களால் வரையறுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அனைத்து ஆய்வாளர்களும் ஆன்மீகவாதிகளும் 5200 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இதிகாச காவியமாக மகாபாரத கால வரையறையினை ஏற்றுக்கொள்கின்றனர். பாரத போர் முடிந்து சில வருடங்கள் கழித்து துவாரகை நகரமானது கடல்கோளால் மூழ்கியது. கலியுகம் பிறந்து 5100 ஆண்டுகளை கடந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கலியுகம் பிறப்பதற்கு முன்பே துவாரகை கடல்கோளால் மூழ்கிவிட்டது. இந்த கால கணக்குகளின்படி பார்த்தோமேயானால் துவாரகாபுரி சுமார் 5200 ஆண்டுகளாக கடலடியில் உறங்கிக் கொண்டிருப்பதை நாம் யூகித்து உணர்ந்து கொள்ள முடியும். நம்மில் பலர் துவாரகை நகரம் பற்றி அறிந்திருப்போம். இந்நகரமானது காலத்தால் மிகவும் பழமையானது மட்டுமல்ல, பாரத தேசத்தின் 7 புண்ணிய நகரங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. துவாரகா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு துவாரம், கதவு அல்லது வாயில் என்று நாம் பொருள் கொள்ளலாம். பாதுகாப்பு மிகுந்த பல கோட்டை கதவுகளை கொண்ட துவாரம் என்றும் குறிப்பிடலாம். தற்பொழுதைய துவாரகை நகரமானது குஜராத் மாநிலத்தின் தேவபூமி துவாரகை மாவட்டத்தில் அரபிக் கடற்கரை பகுதியில் அமைந்த ஒரு பண்டைய புராதன நகரமாகும். இது கடலில் மூழ்கிய பண்டைய துவாரகையின் எச்சமாக கருதப்படுகிறது. கோமதி நதிக்கரையில் அமைந்த துவாரகை நகருக்கு துவாராமதி, துவாராவதி, குசஸ்தலை என்ற வேறு பெயர்களும் உண்டு. சௌராஷ்டிரத்தின் மேற்கு கடற்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய துவாரகை நகரையும் துவாரகாதீஷ் ஆலயம் குறித்தும் நம்மில் பலர் அறிந்திருப்போம். இத்தலமானது பண்டைய துவாரகை நகரமானது கடல்கோளால் மூழ்கிய பின்னர் ஸ்ரீகிருஷ்ணரின் கொள்ளு பேரனான வஜ்ரநாபனால் துவாரகையின் அருகே நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ருக்மணி தேவியின் கோவில் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஆட்சி புரிந்த சுவர்ண துவாரகா என்று அழைக்கப்பட்ட நகரமானது கடல் நடுவே மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது எனவும் இந்த நகரமானது துவாபர யுக முடிவின் பொழுது கடல்கோளால் விழுங்கப்பட்டு ஆழ்கடலின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது எனவும் நம்முடைய இதிகாச காவியமான மகாபாரதம் உள்ளிட்ட பல புராணங்கள் எடுத்து எம்புகின்றன. ஆரம்ப காலத்தில் இந்த புராதன கதைகளை நம்ப மறுத்த சில ஆய்வாளர்கள் இந்து இதிகாசமான மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை என்றும் புராணங்களில் கூறப்படும் பண்டைய நகரத்தின் எச்சங்களை கடலில் தேடுவது பயனற்றது என்றும் கூறி வந்தனர். மேலும் அவர்கள் மகாபாரத போர் ஒரு குடும்ப சண்டை என்றும் அது ஒரு மாபெரும் போராக மிகைப்படுத்தப்பட்டது என்றும் கூறி வந்தனர். ஆனால் துவாரகையில் நிகழ்த்தப்பட்ட கடலாய்வுகளில் வெளிப்பட்ட உண்மைகளை கண்ட அந்த ஆய்வாளர்கள் அதிர்ந்து போயினர். அவர்களது கூற்றுகள் தவறானவை என்று ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டது. அப்படி துவாரகை கடலாய்வில் என்னதான் கண்டுபிடிக்கப்பட்டது? பதிவை முழுவதுமாக காணுங்கள். உங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லை. 1963ஆம் ஆண்டில் துவாரகாவின் முதல் தொல்லியல் அகழாய்வுகள் பூனே டெக்கான் கல்லூரி மற்றும் குஜராத் அரசின் தொல்லியல் துறையின் குழுவால் HD சங்கலியா என்பவரின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆராய்ச்சியில் 5000 ஆண்டுகள் பழமையான நாணயங்களும் மண்பாண்டங்களும் பல அரிய பொக்கிஷங்களும் கிடைத்திருக்கின்றது. அதன் பிறகு இந்திய தேசிய கடலாராய்ச்சி கழகம் கடந்த 1983 முதல் 1990 வரை 18 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. அந்த ஆராய்ச்சியின் தலைவராக இருந்தவர் திரு SR ராவ் என்பவர் ஆவார்.
இவரை பற்றி கூற வேண்டுமேயானால் ஹரப்பா மொஹஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிக முக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். இவர் கடலில் மூழ்கிய துவாரகை நகரை பற்றி தொல்லியல் துறையில் இருந்த மிக குறைந்த நிதியை கொண்டு பல ஆண்டுகள் ஆய்வுகள் செய்திருக்கிறார். இவரது ஆராய்ச்சி குழு ஒரு நாளைக்கு சுமார் 45 முறை ஆழ்கடலுள் மூழ்கி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு துவாரகை நகரம் குறித்த அரிய பல ஆதாரங்களை திரட்டியிருக்கின்றனர். அதன்படி தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ள துவாரகை நகரத்தில் கடலுக்கு அடியில் 40 மீட்டர் ஆழத்தில் 9 கிலோமீட்டர் அகலத்திற்கு நகர்ப்புற கட்டமைப்புகள், மிகப்பெரிய அரண்களை கொண்ட கோட்டை வாயில்கள், மிகச்சிறந்த சாலைகள், மிகப்பெரிய துறைமுகங்கள், பொது நிகழ்ச்சிகள் நடக்கும் கலையரங்குகள், தோட்டங்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை கொண்ட ஒரு சிறந்த கோட்டை நகரமாக இருந்ததாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. துவாரகையின் அருகிலுள்ள தீவு பகுதியான பேர்துவாரகையிலும் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்ததற்கான பல ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. துவாரகையின் ஒரு பகுதியான பேர்துவாரகையில் கிமு 1528ஆம் ஆண்டை சேர்ந்த மண்பாண்டத்தையும் 18 மீட்டர் அகலம் கொண்ட 2 பிரதான சாலைகள், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய குடியிருப்புகள், 3 பிரம்மாண்டமான கட்டிடங்களின் தொகுப்புகள் போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. கடற்கரையில் 560 மீட்டர் நீளம் உள்ள சுவர் ஒன்றையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த சுவரை கட்ட பயன்படுத்திய கற்கள் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் கடலடியில் நிகழ்த்தப்பட்ட ஆய்வில் துவாரகை நகரின் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள், மாளிகைகளின் இடிபாடுகள், தூண்கள், கடவுளர்களின் கற்சிலைகள், பல்வேறு நாணயங்கள், சங்குகள், டெரகோட்டா மணிகள், வெண்கலம், செம்பு மற்றும் இரும்பு போன்ற உலோகப் பொருட்களால் செய்யப்பட்ட பழங்கால பொருட்கள் போன்றவை அகழாய்வுகளில் கிடைத்ததாக எஸ்.ஆர். ராவ் தெரிவிக்கின்றார். தங்களது ஆய்வில் கண்டறியப்பட்ட அனைத்துமே மகாபாரதம், ஹரிவம்சம், பாகவத புராணம் முதலிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள துவாரகை நகரை ஒத்துள்ளது என்று எஸ்.ஆர். ராவ் குறிப்பிடுகிறார். அவரது கூற்றுப்படி கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நகரத்தை நாம் ஆதாரங்களோடு உலக அரங்கில் நிரூபித்து விட்டால் நம்முடைய தேசம்தான் உலகின் மிக பழமையான நாகரிகத்தை கொண்ட பண்பாட்டில் மேம்பட்ட தேசம் எனவும், நம்முடைய இதிகாச புராணங்களில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையான கதையல்ல, அவை அனைத்துமே உண்மையான வரலாறு என நம்மால் நிறுவ முடியும் என்று கூறி குஜராத் மாநில அரசிடமிருந்தும் மத்திய அரசிடமிருந்தும் இந்த ஆராய்ச்சியை மேற்படி மேற்கொள்ள 14 கோடி நிதியை வேண்டியிருக்கிறார். ஆனால் நம்முடைய நாட்டின் துரதிருஷ்டமாக ஆராய்ச்சியை மேற்படி மேற்கொண்டு நமது தேசத்தின் பெருமையையும் உண்மையையும் உலகறிய செய்ய வேண்டிய மத்திய மாநில அரசுகளே இந்த ஆராய்ச்சிக்கு முட்டுக்கட்டைகளாக மாறின. அவை இந்த ஆராய்ச்சிக்கு இப்பொழுது எந்த அவசரமும் இல்லை என கூறி திரு எஸ்.ஆர். ராவை மேற்படி ஆராய்ச்சியை மேற்கொள்ள விடாமல் செய்தன. இருந்தபொழுதும் திரு எஸ்.ஆர். ராவ் தனக்கு கிடைத்த ஆராய்ச்சி முடிவுகளை ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர்தான் இன்றைய புகழ்பெற்ற தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா என்ற நூலாகும். கடந்த 2001ஆம் ஆண்டில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியானோகிராஃபி மாணவர்கள் கடற்கரையில் இருந்து 7 மைல் தொலைவில் உள்ள கல்ஃப் ஆஃப் காம் வளைகுடாவில் கடல் மாசுபாடு குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசால் நியமிக்கப்பட்டனர். இந்த மாசு கணக்கெடுப்பின் பொழுது 5 சதுர மைல் பரப்பளவில் மணலால் மூடப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களை அவர்கள் கண்டறிந்தனர். துவாரகாவின் ஆழ்கடல் ஆய்வுகள் மூலம் ஏராளமான கல் கட்டமைப்புகள் குறித்த விஷயங்கள் வெளியுலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவை அரைவட்டம், செவ்வகம் மற்றும் சதுர வடிவில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கட்டமைப்புகள் தவிர கடலில் 6 மீட்டர் நீர் ஆழத்தில் உள்ள கட்டமைப்புகளில் அதிக எண்ணிக்கையிலான கல் நங்கூரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவர்களது ஆழ்கடல் ஆராய்ச்சியில் கட்டிடங்களின் பாறைகளின் மாதிரிகள், பல பழங்கால கலைப்பொருட்கள் மற்றும் செப்பு நாணயங்களை சேகரித்துள்ளனர். அவற்றில் ஒரு மரத்துண்டு, மட்பாண்ட ஓடுகள், புதைபடிவ எலும்புகள் மற்றும் பற்கள் போன்றவையும் அடங்கும். இவை சுமார் 3600 ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கக்கூடும் என சில ஆய்வாளர்கள் நம்பினர். எனவே அவற்றில் சில மாதிரிகள் மணிப்பூர் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கார்பன் டேட்டிங்கிற்காக அனுப்பப்பட்டன. ஆய்வின் முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இவற்றில் சில பொருட்கள் 5000 முதல் 900 ஆண்டுகள் பழமையானவை என கண்டறியப்பட்டதால் அனைவருமே அதிர்ந்து போயினர். சில கலைப்பொருட்கள் ஹைதராபாத்தில் உள்ள தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம், லக்னோவில் உள்ள BSIP,
மற்றும் அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. ஆய்விற்கு அனுப்பப்பட்ட மரத்துண்டின் கால வரையறையானது 9500 வருடங்கள் பழமையானவை என கார்பன் தேதியிடப்பட்டது. இருந்தபொழுதும் இந்த ஆராய்ச்சியும் கூட மேலும் தொடரப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் புராண கதைகளை பார்த்து சிலர் ஏளனம் செய்து எள்ளி நகையாடினர். மேற்கத்திய அறிவியல் உலகம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஆனால் இந்திய துல்லியல் துறையினர் தாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை உலக அரங்கின் முன்வைத்த பொழுது புராதன கதைகளை கட்டுக்கதை என்று கூறி எள்ளி நகையாடியவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர். புராணங்களை ஒப்புக்கொள்ள மறுத்த மேற்குலக நாடுகள் தங்களது தவறை உணர்ந்தன. இந்த ஆராய்ச்சியை மட்டும் இந்திய அரசு முழு அளவில் நடத்தி உண்மையை வெளி உலகிற்கு கொண்டு வந்திருந்தால் உலகின் பழமையான நாகரிகங்களாக கருதப்படக்கூடிய சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், ஏன் நமது நாட்டில் கண்டறியப்பட்ட ஹரப்பா மொஹஞ்சதாரா நாகரிகங்களை விடவும் மிகவும் பழமையான நாகரிகத்தை நம்மால் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியும். நமது தேசத்தின் வரலாற்றின் தொன்மையையே உலகின் உண்மையான நாகரிகம் என நிறுவியிருக்க முடியும். நமது வரலாற்றின் தொன்மையை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று நமது நாகரிகமே உலகில் முதல் நாகரிகம் என அறுதியிட்டு கூறியிருக்க முடியும். இந்திய அரசு மேற்படி துவாரகையின் கடலடி அகழாய்வுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாதிருப்பதின் காரணம் வல்லாதிக்க நாடுகளின் அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கலாம் என்றும் அல்லது அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பல அறிஞர்கள் கூறுகின்றனர். உலக வரலாற்றின் தொன்மையையே மாற்றியமைக்கக்கூடிய துவாரகையின் கடலடி ஆய்வுகள் மேற்படி நடத்தப்பட வேண்டும். நமது பாரத தேசத்தின் தொன்மையையும் நமது புராணங்களின் உண்மைகளையும் வெளிக்கொணர வேண்டும் என்பது பல அறிஞர்களின், பண்டிதர்களின் அவா மட்டுமல்ல, நமது நாட்டு மக்களின் ஆசையும் என்பதை அரசுகள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இனி நாம் துவாரகையின் புராணகால வரலாற்றை குறித்து அறிந்து கொள்ளலாம். இன்றிலிருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகை நகரினை கடல் நடுவே தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவினை கொண்டு உருவாக்கினார். பல நவீன வசதிகளோடு எந்த எதிரிகளாலும் உள்நுழைய முடியாத அளவிற்கு பாதுகாப்பு அரண்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கொண்ட நகரமாக துவாரகை விளங்கியது. இப்படி ஒரு மிகச்சிறந்த அரண்களை கொண்ட கோட்டை நகரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் எதற்காக சமுத்திரத்தின் மத்தியில் சமுத்திரராஜனுடைய இடத்தில் உருவாக்கினார் என்ற கேள்விக்கு மகாபாரத காவியமை விடையளிக்கிறது. கோகுலத்தை விட்டு புறப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவை அடைகிறார். மதுராவை தலைநகராக கொண்ட சூரசேன நாட்டின் கொடுங்கோல் மன்னரும் தனது சொந்த தாய்மாமனுமாகிய கம்சனை வதம் செய்கிறார் பாலகிருஷ்ணர். அதன் பிறகு கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தனது தாய் தந்தையரையும் தாய் வழி தாத்தாவும் எதுகுல மன்னருமான உக்ரசேனரையும் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் மதுராவின் அரியணையில் தனது தாத்தாவான உக்ரசேனரை அமர்த்தினார். இதுவரை நாம் அறிந்த வரலாறே. நம்மில் பலர் அறியாத வரலாறு மகாபாரத காவியத்தில் உள்ளது. மாபெரும் பலசாலியான கம்சனை ஒரு சிறிய பாலகன் கொன்றுவிட்டான் என அறிந்த கம்சனின் மாமனான ஜராசந்தன் தனது இரு மகள்களும் விதவையாக காரணம் கிருஷ்ணனே என கூறி அவனை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என சூளுரைக்கிறான். ஜராசந்தனை பற்றி கூற வேண்டுமேயானால் வலிமை மிக்க மகத நாட்டின் மன்னனாவான். மிகப்பெரிய படைபலம் மிக்க ஒரு மாவீரன். அவன் கிருஷ்ணரை பழி தீர்க்க பல லட்சம் வீரர்களோடு யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என அனைத்து விதமான படைகளையும் திரட்டி கொண்டு வந்து கிருஷ்ணரோடு போரிடுகிறான். இருந்தபொழுதும் கிருஷ்ணர் அந்த பெரும் படைகளை தோற்கடிக்கிறார். ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஜராசந்தன் மதுராவின் மீது போர் தொடுக்கிறான். ஜராசந்தன் மதுராவின் மீது 17 முறைகள் படையெடுத்தான். ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனையும் அவனது படைகளையும் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் இணைந்து தோற்கடிக்கின்றனர். இருந்தாலும் துவண்டுவிடாத ஜராசந்தன் வெறியோடு கிருஷ்ணரை தோற்கடிக்க முடியாமல் கால்யவானுடன் கூட்டணி வைத்தான். கால்யவான் ஒரு சக்தி மிகுந்த யவன மன்னன். 30 லட்சம் யவனர்களின் படைகளை கொண்டவன். யவன நாட்டு படைகளையும் தனக்கு ஆதரவாக துணைக்கு அழைத்து கொண்டு மதுரா மீது 18வது முறையாக ஜராசந்தன் போர் தொடுக்கிறான். கிருஷ்ணர் சாதுரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக உறங்கி கொண்டிருந்த முசுகுந்த மன்னரது குகைக்கு சென்றார். கிருஷ்ணரை பின்தொடர்ந்த கால்யவான் முசுகுந்தரின் தூக்கத்தை கெடுக்க முசுகுந்தர் கண் விழித்து கால்யவானை கண்டதும் கால்யவான் எரிந்து பஸ்மமாகிறான்.
முசுகுந்தர் இந்திரனிடம் பெற்ற வரம்தான் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஜராசந்தனது படையெடுப்பை ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொரு முறையும் தோற்கடித்தாலும் கிருஷ்ணரையும் யதுவம்சத்தையும் அழிக்க வேண்டும் என சூளுரைத்த ஜராசந்தனின் தொடர் படையெடுப்புகளின் காரணமாக ஒவ்வொரு முறையும் மதுராவில் பல அழிவுகள் ஏற்பட்டது. ஜராசந்தனுடன் நிகழும் போரின் காரணமாக யதுகுலத்தினர் ரத்தம் சிந்துவதை விரும்பாத கண்ணபிரான் தனது நாட்டு மக்களை பாதுகாக்கும் பொருட்டு மனிதர்களும் அரக்கர்களும் புக முடியாதவாறு ஒரு கோட்டையினை உருவாக்க முடிவெடுக்கிறார். அதன்படி ஸ்ரீகிருஷ்ணர் உருவாக்கிய நகரமே துவாரகாபுரி. ஸ்ரீமத் பாகவத புராணம் கடல் நடுவே எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகை நகரினை நிர்மாணித்தார் என்று எடுத்துரைக்கிறது. அதன்படி எந்த ஒரு சாமானிய மனிதனாலும் ஏன் மாபெரும் படைகளாலும் கூட அருகே கூட நெருங்க முடியாதபடி ஒரு மிகப்பெரிய நகரத்தை நிர்மாணிக்க ஸ்ரீகிருஷ்ணர் திட்டமிடுகிறார். அதற்காகவே தேவசிற்பியான விஸ்வகர்மாவினை வரவழைத்து கிருஷ்ணர் தனது கனவு நகரத்திற்கான ஆலோசனையை கேட்கிறார். விஸ்வகர்மாவின் ஆலோசனையின்படி கடல் நடுவே யாரும் நெருங்க முடியாத அரண்கள் நிறைந்த அப்படியொரு மாநகரை நாம் நிர்மாணிக்கலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார். அதன்படியே ஸ்ரீகிருஷ்ணர் கடலரசனிடம் வேண்டுகோள் விடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய குஜராத் சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு தீவை உருவாக்கி அங்கு விஸ்வகர்மாவினை கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிர்மாணிக்க செய்கிறார். விஸ்வகர்மா அங்கே 96 சதுர மைல்கள் அளவிற்கு பலமான கோட்டை சுவர்களை கொண்ட மாபெரும் மாளிகைகளோடு கூடிய அழகிய நகரத்தை நிர்மாணிக்கிறார். 9 லட்சம் மாளிகைகளையும் தங்கத்தாலும் வைரத்தாலும் செதுக்கி கட்டப்பட்ட பல அரண்மனைகளையும் நிர்மாணிக்கிறார். ஒவ்வொரு மாளிகைகளும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு மெருகூற்றப்பட்டிருந்தது. மாளிகையின் கதவுகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கலைநயத்தோடு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் பயன்படுத்தும் நாணயங்கள் முதல் பாத்திரங்கள் வரை தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டு மகாலட்சுமியின் வசிப்பிடமாகவும் குபேரனது அழகாபுரியையே விஞ்சும் விதமாக பூலோக சொர்க்கமாக துவாரகை நகரமானது அமைக்கப்பட்டிருந்தது. நவீன வசதிகளோடு கூடிய அந்நகரத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் வெளியே செல்வதற்கு அவசியமே ஏற்படாத வகையில் கோவில்கள், வணிக வளாகங்கள், கலையரங்குகள், தானிய களஞ்சியங்கள், மருத்துவமனைகள், துறைமுகங்கள், விவசாய கட்டமைப்புகள், மேம்பட்ட சாலை வசதிகள், கழிவுநீர் வடிகால்கள் என ஒவ்வொரு விஷயங்களையும் விஸ்வகர்மா ஸ்ரீகிருஷ்ணருக்காக பார்த்து பார்த்து நிர்மாணித்து வழங்கியிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அந்நகருக்கு துவாரகை என்னும் பெயரிட்டு மதுராவில் வசித்து வந்த தன்னுடைய மக்கள் அனைவரையும் துவாரகைக்கு குடிபெயரச் செய்கிறார். யதுகுல மக்கள் அனைவருமே ஆனந்தமாகவும் செல்வ செழிப்போடும் இந்நகரில் வாழ்ந்து வந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய மனைவிகளோடும் பௌமாசுரனை கொன்று அவன் அடிமைப்படுத்தியிருந்த 16,000 பெண்களையும் மீட்டு அவர்களுக்கு மனைவி என்ற அந்தஸ்தினை வழங்கி துவாரகை நகருக்கு அழைத்து வந்திருந்தார். இதற்கிடையில் ஜராசந்தன் பல அரசர்களை சிறைபிடித்து சென்று சிறையிட்டிருந்தான். எனவே அவர்களை மீட்கும் பொருட்டும் ஜராசந்தனின் தொல்லைகளை களையும் பொருட்டும் பாண்டவர்களான பீமன், அர்ஜுனன் ஆகியோரோடு கண்ணபிரானும் ஜராசந்தனது அரண்மனைக்கு வந்தார். அங்கு பீமனின் துணை கொண்டு ஜராசந்தனை கொன்றார். யதுகுல மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த துவாரகை மாநகரை 3 பேராபத்துக்கள் சூழ்ந்தது. துவாரகை மாநகரை நிலைகுலையச் செய்த அந்த 3 ஆபத்துக்கள் யாவை என்பது குறித்தும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராமர் எவ்விதமாக தங்களது சரீரத்தை விடுத்து வைகுந்தத்தை அடைந்தனர் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள அடுத்த பதிவு வரை காத்திருங்கள். துவாரகை சாம்ராஜ்யத்தின் அழிவிற்கான காரணம் என்ன? துவாரகையின் அழிவை எதனால் கண்ணபிரானாலும் காப்பாற்ற முடியாமல் போனது? துவாரகை நகரம் எவ்வாறு அழிந்தது? இந்த கேள்விகளுக்கான விடையை பகுதி 2 மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். துவாரகையின் மர்மம் தொடரும். நன்றி.